ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆட்டுக்கால் குருமா. அதாவது ஆட்டுக்கால் போட்டு நம்ம பாயா வைப்போம், சூப் வைப்போம். இது குருமா. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உரித்து இதை இது மாதிரி அரைச்சி எண்ணெயில் போட்டு வணக்கணும். 200 கிராம் இது 2 ஆட்டுக்கால், அதாவது 8 காலுக்கு பக்குவோம். இதுக்கு 3 தக்காளி, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும். வணக்கி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து தேவையான உப்பு அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து புதினா கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு எல்லாமே இந்த வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த 2 ஆட்டுக்கால். அதை அந்த ஆட்டுக்கால் வந்து எப்படி ஒரு 10-12 விசில் விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் வேகும். வேகலைன்னா திரும்பவும் விசில் விட்டு வேக வைக்கணும். அரைக்கிறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு, நல்ல பெரிய தேங்காய் மூடி, ஒரு தேங்காய் மூடி, அதுக்கு கட் பண்ணது, சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, வாசனை பொருள் பார்த்தா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த ஜாதி பத்திரின்னு ஒன்று, அந்த ஒரு காய் மாதிரி இருக்கும் ஜாதி பத்திரி காய், எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சி இந்த குழம்பு கொதிச்சு ஏற்கனவே ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா வணக்கிட்டோம். அதனால் ஒரு கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றி வேற கொதிக்கணும்ல. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். அதில் சேர்த்து இந்த மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். மசாலா வாசனையும் போகணும். அந்த கலர் மாதிரி பாருங்கள், நல்லா வெள்ளையாயிடுச்சு. இந்த வெள்ளை கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்து எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு ஆட்டுக்கால் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து லெமன் ஊற்றணும். லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமனாக இருந்தால் ஒன்று, பெருசாக இருந்தால் ஒரு பாதி லெமன் ஊற்றணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அது வந்து அடுப்பு ஆன்லேயே அந்த லெமன் ஊற்றக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஊற்றிட்டு குழம்பு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் கொதிக்க தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். மதிய சாப்பாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், அதாவது தேங்காய் பால் சேர்த்து ஒரு நெய் சாதம் மாதிரி மைல்டாக. இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை, அப்பளம், புதினா கொத்தமல்லி துவையல். நமக்கு தயிர் சட்னி தேவையில்லை. புதினா கொத்தமல்லி போட்டு புளி வச்சு ஒரு துவையல், அவிச்ச முட்டை, அப்பளம், இதுவே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.